சார் நான் ரஜினி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், நாளை காலையில் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி மனைவி நீ பண்ணிட்டு வந்துன்னு சொல்லிட்டாரு. காலையில் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணார். மனைவி ஒன்றும் இல்லை, தயங்கிக்கிறாருங்க. அது நான் வந்து ஒரு வேலைக்காரன் தானாங்க, தயக்கம் என்ன வேண்டி கிடக்குது. இல்லை அவரை நான் ரொம்ப நாளைக்கு பார்த்து வேறு நண்பர்களே ரெண்டு பேருமே. சரி நானும் இப்போ பார்த்த மாதிரி இருக்கும், நான் போய் பேட்டி எடுத்து வர மனைவி. என்ன செய்யுது என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் எடுத்து இன்னும் சிறப்பாக இருக்குங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி இட்டு மறுநாள் போகிறாரு. இவர் போன ராஜ் என்ன நீங்கள் வரீங்க, எங்கே மனம் கேட்டிருக்காரு. இல்லை நான் தான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப நாளைக்கு நான் பார்த்த மாதிரி இருக்கும், பேட்டி எடுத்த மாதிரி இருக்கும் பண்ணி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இது முடிஞ்சு போச்சு, இது ஒரு கல்ச்சரு. அதுக்கப்புறம் அந்த கட்டுரையை வந்து புத்தகத்தில் எழுதுறாரு. அது அப்படியே எழுதுறாங்க. மனைவியதும் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அவர்கிட்ட வந்து கேட்டு நான் யாருங்க இந்த மாதிரி இந்த கலாச்சாரம் எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? மன்ற முரசு பத்திரிக்கை வெளியிட்டு விட கலைவாண அரங்கத்தில் எங்கள் சாரும் இங்கே போயிருக்கார் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே தான் தலைவர் அறிவிக்கிற எம்ஜி ராமன் அவர் அறிவிக்கிறாரு, என்னுடைய கலை வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. இவர் பேச வரும்போது சொல்கிறாரு, தலைவர் என்னை வந்து வாரிசுன்னு கலை வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு, நான் இன்னிலிருந்து அதிமுக அப்படிங்கிறாரு எங்கள் சாரு. உடனே அவர் தலைவர் ஓட்டம் ஓடி வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு, பாக்யராஜ் சொல்கிறத எடுத்துக்காதீங்க, அவர் வந்து உணர்ச்சி வசப்படி பேசுகிறாரு, நான் அவரெல்லாம் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. நான் கூட சொன்னேன், சார் அரசியல் உங்களுக்கெல்லாம் லாய்க்கப்படாது அப்படின்னு சொன்னேன், கேட்கல. இப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் பேசி முடிச்சு ஆஃபீஸ் பாருங்கள் மனைவி, கட்சி ஆஃபீஸ் தனியாக வச்சுக்கலான்னாரு. சரின்ட்டேன் நான். ஒரு வாரம் கழிச்சு என்னை கேட்டார், என்ன ஆஃபீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். என்ன சார் பார்த்தேன், இன்னும் கிடைக்கல சார். நீங்கள் பார்க்கவே இல்லைங்க, ஏன்னா நான் கட்சி அவங்க பிடிக்கல, நீங்கள் பார்க்கலிங்க அப்படின்ற ஒரே வார்த்தையில். வணக்கம், இது வாவ் தமிழா. சமீபத்தில் நம்மை அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு செய்தி, திரு பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு. இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்களிடம் 35 ஆண்டு காலமாக பாக்யாவில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர் மணவை திரு பொன் மாணிக்கம் அவர்கள். மணவை பொன் மாணிக்கம் அவர்கள் கவிஞர், எழுத்தாளர், திரைக்கதை எழுதக்கூடிய திறமை உள்ளவர், கலைமாமணி, பாடலாசிரியர் என்று பன்முக திறமை படைத்தவர். இவர் எழுதிய 8வது வள்ளல் எம்ஜிஆர் என்ற புத்தகம் வரலாறு காணாத பதிப்புகளை தாண்டி விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அவரோடு பாக்யராஜ் அவர்களோடு சேர்ந்த அனுபவத்தை பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம். திரு பாக்யராஜ் அவர்கள்ட்ட வந்து நீங்க எப்போ வந்து சேர்ந்தீங்க? பாக்யா 1988 ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஜாயின் பண்ணுறேன். பாக்யா பத்திரிகையில் வந்து நீங்கள் எப்படி சேர்றீங்க? உங்களை வந்து அவர் அழைக்கிறாரா எப்படி? இல்லைங்க, பாக்யராஜ் கீதபூர் பத்திரிகை ஒரு பேரில் ரசிகன் எடுத்து அனுப்பிட்டு மதுரையில், அதில் வந்து நிறைய எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார். அப்புறம் சொன்னவொன்னே போனேன். உடனே ஏற்கனவே என் பேர் தெரியும், ஏன்னா நான் அப்போ நிறைய அந்த தாயில் தராசில் நிறைய கட்டுரைகள் கவிதை நிறைய எழுதிட்டு வந்தேன் இல்லையா, ஆனந்த விடனா கவிதை எழுதிட்டு இருந்தப்போ அப்படி தான் வந்தாருங்க. அதுக்கப்புறம் 88 சேர்றேன். 89 புரட்சியில் எம்ஜிஆர் நினைவாள் வருது. என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, மணவை தலைவருடைய நினைவாள் வருது, ஒரு கட்டுரை எழுதுறீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. அவர் தான் அவரோட பயணிச்சு அந்த தெய்வத்தை கூட புரட்சியை கூட பயணிச்சவர். அவர் தான் அறிவித்தார் என்னுடைய கலை வாரிசு இவர் தான் சொல்லி. அவர் தான் எழுத தகுதி. இவர் எப்படி என்னை சொல்ல, எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆனால் அவனுக்கு வந்து எனக்கும் தலைவரை பிடிக்கும், மிகப்பெரிய அவர் மீது என்னை எம்ஜிஆர் மீது மிகுந்த பற்று. சரி என்ன பண்ணேன், முதல்ல ஒரு டைட்டில் பிடிச்சேன். வழக்கமாக அவரை பற்றி நிறைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் வரும், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இப்படி தான் வருமே ஒழிய. நான் என்ன பார்த்தேன், முதல்ல டைட்டில் பிடிச்சேன். நமக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து வள்ளல் பெருமகன் ஒருத்தர் தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நிறைய படிச்சிருக்கிறோம். கடையில் வள்ளலை பற்றி படிச்சிருக்க மொழியே, ஆனால் இவன் வாடும் வள்ளல் அப்படிங்க நம்ம கண்டுபிடிச்சி 7க்கு அப்புறம் இவன் தான் நான் சொல்லி 8வது வள்ளல்னு பதிவு பண்ண வரலாற்றில். அதுவே எங்கள் சாருக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. கட்டுரை எழுதியாச்சு. 4 வாரம் ஆகி போச்சுங்க, வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக எங்கள் பாக்கியாவில் வந்து ஹைலைட்டே வந்து எங்கள் சாருடைய கேள்வி பதில் தான். அந்த கேள்வி பதிலுக்கு கடிதமாக குவியும், மடைமலையாக குவியும். இப்போ அதை ஒட்டி இந்த கட்டுரைக்கு நிறைய கடிதம் வருது. சார் அப்படியே பார்க்குறாரு, ஒன்றும் என்கிட்ட சொல்லலைங்க. அப்புறம் 4வது நாள் காலைல வெளியே கிளம்புறது கார்கிட்ட வர்றாரு.
கேட்டில் 3 பேர் நிற்கிறாங்க. ஒருத்தன் மாலை வச்சுருக்கிறான், ஒருத்தன் சால்வை வச்சுருக்கிறான், ஒருத்தன் பேனா வச்சுருக்கிறான். இந்த கோட்டையில் நம்மளை தானே பார்க்க வரணும்னு நினச்சிக்கிட்டு, ஏன் வாங்கப்பா நான் வெளியே கிளம்புறேன் நேராச்சு அப்படிங்கிறாரு. அவங்களும் பம்மிக்கிட்டே வர்றாங்க. வந்து சார் யார் சார் மனைவி பொன் மாணிக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னான்னு கேட்குறாரு. இந்த வாரம் 8வது வல்லுன்னு ஒரு எம்ஜிஆர் கட்டுரை படித்தேன் சார். என்ன சார் இப்படி எழுதியிருக்காரு, அவரை பார்க்கணும் சார். உடனே மனைவியை கீழே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. கீழே வர வைக்கிறாங்க. நான் வந்தேன். மனைவி உன்னையத்தான் பார்க்க வந்திருக்கேன், பார்த்து அனுப்பிவிட்டு கிளம்பிட்டார் அவர். இப்போ அந்த பசங்களை மரியாதை வாங்கிட்டு நான் முடிச்சிட்டேன். சாயங்காலம் ஷூட்டிங் முடிச்சு வர்றாரு. அப்போ ரத்தத்தின் ரத்தம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது. வந்துட்டு சொல்கிறார், கூப்பிட்டு மனைவி அதை தொடர அழுதுங்கன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா ஒரு கட்டுரை எப்படி எழுதியாச்சு. ஆனால் அந்த சரி பரவாயில்ல வந்துட்டு நான் துணிஞ்சதுக்கப்புறம் 75 வாரம் எழுதுறேன். 75 வாரம் பரபரப்பாக போச்சு பாக்கியா. அப்போ சொல்லுவாங்க சர்க்குலேஷன், நிறையா சர்க்குலேஷன் புக்கு ஏறிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி அடையாளம் கண்டுபிடிச்சி என்னை அந்த தெய்வம் செஞ்சு பார்த்தீங்களா, யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்? வாய்ப்பு பெரிய விஷயம். சென்னையில் வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அதை வந்து இயக்குனர் திரு பாக்யராஜ் அவர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிரெடிட் அவருக்கு தான் போன நியாயமா, அவரு தான் எழுதணும். ஐயோ நீ எதுக்கு எழுத, நான் எழுதுறேன் அப்படிம்பாரு இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய வாய்ப்பு. எம்ஜிஆரோட நெருங்கி பழகி இருக்கவர். ஆமாம், அவரே எழுதலாம உங்களை எழுத வச்சு அழகு பார்த்துருக்காரு. அவர் பேரை காப்பாற்றி அது புத்தகமாக வெளியிட்டு பிரம்மாண்டமான விழா, கலைவான இங்கே காமராஜ் அரங்கத்தில் வந்து பிரம்மாண்டமான விழா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு நூல் வெளியீட்டு கிராண்டாக எங்கேயும் நடந்தது கிடையாது. இவ்வளோ பிரம்மாண்டமாக. யார் தெரியுமா? கங்கை மன்னன் சார் கச்சேரி, எஸ்பி மனசும் பாடுறாரு. புத்தக வெளியீட்டுலா, புத்தக வெளியீட்டுலாக்கு அன்னைக்கு 2 பேரும் பீக்கில் இருக்காங்க. தலைவா யாருக்கு இந்த வாய்ப்பு? என் தலைவன் எம்ஜிஆரும் என் தலைவன் பாக்யராஜ் சார் கொடுத்த பிச்சை தானே போட்டா. அந்த அடையாளம் தானே என்னை வந்து. அந்த புத்தகம் எத்தனை பதிப்பு போயிருக்கு? இப்போ 40வது பதிப்பு போயிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பத்திரிகையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் உங்களை திரைப்படத்திலையும் உங்களை நடிக்க வச்சிருக்காரு. எப்படி அது நடந்தது? ஒரு நாள் பாக்கிய வேலைக்காண்டி அவசர போலீஸ் படம் ஷூட்டிங் நடக்குது கற்பகம் ஸ்டுடியோவில். நான் போனது இன்னைக்கு இந்த பாக்கிய இதெல்லாம் காமிச்சிட்டு அதை ஒப்புதல் வாங்கிட்டு தான் போகிறேன். அப்போ ஒரு சீன் எடுக்கிறாங்க. சில்க் ஸ்மிதா தான் அவருடைய மனைவி கேரக்டர் அந்த படத்தில். அவர் வீட்டு வாசலையும் பழக்கடை வச்சுருப்பாங்க. அதில் பழம் வாங்குற மாதிரி சீன் எடுத்துருக்குறாங்க. என்னைய பார்த்தாரு. நம்ம டைரக்டர் ராமலிங்கம் இருக்கார் இல்லைங்களா, இப்போ அவர் அசிஸ்டண்ட் ராமலிங்கம் மனைவியை டச்சப் பண்ணி அங்கே நிற்க வையாங்கிறாரு. என்ன ஒன்று திடீர்னு போனோடனே அங்கே போய் நிற்கிறேன். அந்த பழம் வாங்குற சீனு ஒன்று. சில்க் ஸ்மிதா வந்து அந்த அம்மாவை பார்க்குறதுக்குன்னு பழம் வாங்க வருவாங்க. பழம் வாங்க வரவங்களாம் அந்த அம்மாவை தான் பார்க்க வருவாங்க. அது நிறையனா சார் கடையை காலி பண்ண சொல்லுவார் டைரக்டர். அதான் பாவா நான் பண்ண மாட்டேன் பாவா அப்படிங்கிற அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் நான் வந்து பசத்தை அப்படி தொட்டுக்கிட்டே எல்லாம் கண்ணி போயிடுச்சுன்னு அங்கே பார்த்து பேசுங்கண்ணே அப்படிம்பாரு. நான் மூஞ்சியை பார்த்தே திரும்ப திரும்ப பேசுவேன். மனைவி மூஞ்சியை பார்க்காதீங்க மனைவி, இதை பிடிச்சிக்கிட்டே அங்கே பாருங்க அப்படிங்கிறாரு. எனக்கு முதல்ல ஒரு என்னடா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 டேக் வாங்கினேன். அப்புறம் வந்து இவரை நான் சொல்லுவேன், என்ன பழமெல்லாம் கடைசி ஒரு டேக்கில் இப்படி பார்ப்பேன். அதுக்கு அந்த அம்மா சொன்னேன், எல்லாம் ப்ரெஸ் பண்ணி பண்ணால் கண்ணி தான் போகும் அப்படிங்க அந்த அம்மா சொல்லுவாங்க. ஒரு கூச்சமான காட்சி எனக்கு. முதல் காட்சியவே உங்களுக்கு இப்படி ஒரு கிளிகிழப்பான காட்சி வச்சு அது கூச்சத்தை போய்கிட்டாரு. அப்புறம் 7-8 டேக் வாங்கினேன். என்னன்னா கோவம் வந்துச்சு டைரக்டருக்கு. மனைவி மூஞ்சியை பார்க்காதீங்க மனைவி, அங்கே பாருங்கன்னு எங்கே பார்க்குறீங்க, மூஞ்சியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சீனை நீக்கி வச்சாருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா படங்களும் தொடர்ந்து ஒரு காட்சி கொடுத்துட்டே வருவாருங்க. இப்படி தான் நடிகனாக பயணித்தேன். இப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் அந்த பத்திரிகைகள் போகும்போது அவர் முக்கியமான ஆட்கள் கூட நெருங்கி பழகியிருப்பார், நடிச்சிருப்பார். திரு ரஜினிகாந்த் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் உண்டு. அவங்களுடைய நட்புல நிறைய ஸ்பெஷல் உண்டுங்க. ஒரு பொங்கல் இஷ்யூ, பொங்கல் மலர் போடுறான். இப்போ நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சார்கிட்ட சொல்லுவேன். சார் நான் ரஜினி சார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறேன், நாளை காலையில் என்னை வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி மனைவி நீ பண்ணிட்டு வந்துன்னு சொல்லிட்டாரு. காலையில் நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணார். மனைவி ஒன்றும் இல்லை, தயங்கிக்கிறாருங்க. அது நான் வந்து ஒரு வேலைக்காரன் தானாங்க, தயக்கம் என்ன வேண்டி கிடக்குது. இல்லை அவரை ரொம்ப நாளைக்கு பார்த்து வேறு நண்பர்களே அவருடைய வருமே. சரி நானும் இப்போ பார்த்த மாதிரி இருக்கும், நான் போய் பேட்டி எடுத்து வர மனைவி. என்ன செய்யுது என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் போய் எடுத்து இன்னும் சிறப்பாக இருக்குங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி இன்னும் மறுநாள் போகிறாரு. அங்கே தான் இன்னும் மண்டபத்துக்கு சார் போனவொடனே இவர் சொல்லாமே போகிறாரு. அவர் நான் நினச்சிட்டு இருக்காரு சார் ரஜினி சார். இவர் போன ராஜ் என்ன நீங்கள் வரீங்க, எங்கே மனம் கேட்டிருக்காரு. இல்லை நான் தான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ரொம்ப நாளைக்கு பார்த்து
நான் பார்த்த மாதிரி இருக்கும், பேட்டி எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. இது முடிஞ்சு போச்சு. இது ஒரு கல்ச்சரு. அதுக்கப்புறம் அந்த கட்டுரையை வந்து புத்தகத்தில் எழுதுறாரு. அது அப்படியே எழுதுறாங்க. மனைவியதும் போகிற மாதிரி இருந்துச்சு. நான் அவர்கிட்ட வந்து கேட்டு நான் வந்து யாருங்க இந்த மாதிரி இந்த கலாச்சாரம் எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களாங்க? தன்னிட்ட வேலை பார்க்குறவர்கிட்ட அவன்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு போட்டேங்கிறாரு. நான் என்னன்னு சொல்கிறதுங்க நான் எப்படி நான் அவர்கிட்ட வேலை செய்யணும்னு சொல்லுவேன். நான் ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு தான் வரேங்க. நான் வேலை பார்த்ததே கிடையாதுங்க. நிறைய சொல்லுவாங்க மனைவி நிறைய பம்பரமாக வேலை அது இது இல்லை, அதெல்லாம் கிடையாதுங்க. நான் அவர்கிட்ட தினம் பாடம் படித்தேன். திரைக்கதையில், கதையில், பண்பாடுகள் எத்தனையும் கவனித்தேன். அவர் வந்து அதை எழுதுன அவசியமே இல்லையே. நீங்கள் சொல்லிட்டு என்னை கேட்டீங்க, அதையும் அப்படியே பதிவு பண்ணுறாரு. மனைவியிட்ட கேட்டேன், அப்புறம் தான் போய் பார்த்தேன். அப்படியே அந்த கட்டுரை வருது பிரமாதமாக வச்சுக்கலேன். இந்த மாதிரி அந்த கல்ச்சரில் நிறைய நான் அவங்க தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க நான். ஆனால் வந்து அவர் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை வந்து அவர் சரியாக பயன்படுத்திக்கல, அப்படி தனக்காக பயன்படுத்திக்கலன்னு ஒரு பேச்சு ரொம்ப நாளாகவே இருக்கு சார். மன்ற முரசு பத்திரிக்கை வெளியீட்டு கலைமான அரங்கத்தில் எங்கள் சாரும் அங்கே போயிருக்கார் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே தான் தலைவர் அறிவிக்கிற எம்ஜிஆர் அவர் அறிவிக்கிறாரு, என்னுடைய கலை வாரிசு பாக்யராஜ் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியலை. இவர் பேச வரும்போது சொல்கிறாரு, தலைவர் என்னை வந்து வாரிசுன்னு கலை வாரிசுன்னு அறிவிச்சிட்டாரு, நான் இன்னிலிருந்து அதிமுக அப்படிங்கிறாரு எங்கள் சாரு. உடனே அவர் தலைவர் ஓட்டம் ஓடி வந்து மைக்கை பிடிச்சிக்கிட்டு, பாக்யராஜ் சொல்கிறத எடுத்துக்காதீங்க, அவர் வந்து உணர்ச்சி வசப்படி பேசுகிறாரு, நான் அவரெல்லாம் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாரு. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க. பாரதி ராஜா சார், எங்கள் டைரக்டர் தலைவர் எம்ஜிஆர் முழுவதும் காலையில் போகும். பீச்சுக்கிட்டு போகும்போது, என்ன நீ பாட்டுக்கு முட்டாள்தனமாக நான் அதிமுக அப்படின்னு. இல்லை தலைவரை, நீங்கள் என்ன எப்படி அறிவிச்சிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறது தலைவர் ஒன்று புரியல தர. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ பாட்டுக்கு உன் படத்தை எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன் என்னுடைய முத்திரை ஒன்று தேவையில்லை, அந்த மாதிரி வேணாம், நீ பாட்டு படத்தை பார்ப்ப, நீ பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மேடையை சொல்கிறாரு. இவரை நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. வேற ஒரு ஆளுனா அவற்று 10 ஓட்டுக்கு 50 ஓட்டுக்கான்னு சேர்க்கிறதா உலகத்தில். அதான அரசியல். என் தலைவன் எம்ஜிஆர் அதெல்லாம் பார்க்கல. அவன் பெரிய படைப்பாளி, அவன் நல்லா வரணுங்கிறதுல. எம்ஜிஆரோட பார்வையில் பாக்யராஜ் படங்களை வந்து எல்லா தரப்பினரும் பார்க்குறாங்க. அந்த வாய்ப்பை நீ இழந்துடாத, ஏன் என்ன முத்திரை குத்திக்கிற, அதான் அப்படி நீ பண்ணல. எவ்வளோ பெரிய மனசு. அதான் அவருக்கும் பெரிய மனசு, பாக்யராஜ் அவர்களுக்கும் அதை ஒரு பெரிய உரிமையோட அதையும் பேசியிருக்காரு. பாக்யராஜ் அவர்களுடைய அரசியல் நகர்வே வந்து பெரிய ஒரு தோல்வி அடைந்த ஒரு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய காலம் தான். ஒரு விஷயங்க, தலைவர் இறந்த உடனே எல்லாரும் சில தலைவர்கிட்ட இருந்தவங்க 4 பேர் வந்தாங்க. தலைவர் உங்களை வாரி சொல்லிட்டாரு, நீங்கள் தான் அடுத்துங்கிற மாதிரி சொன்னவொடனே கட்சி ஆரம்பிச்சார். நான் கூட சொன்னேன், சார் அரசியல் உங்களுக்கெல்லாம் லாய்க்கப்படாது. பழனிசாமி சார் ஒரு நண்பர் இருக்காருங்க, தெரியும். நானும் எதுக்குடா தேவையில்லா வேலை அவரும் சொல்கிறாரு. கோயம்புத்தூர்லேருந்து பழைய நண்பர்கள் இவங்கெல்லாம். நானும் வேணாம் சார், உங்களுக்கெல்லாம் அந்த அரசியல் செட்டப்லாம் சரி வராது அப்படின்னு சொன்ன கேட்கல. இப்போ சொல்கிறாரு, அதெல்லாம் பேசி முடிச்சு ஆஃபீஸ் பாருங்கள் மனைவி, கட்சி ஆஃபீஸ் தனியாக வச்சுக்கலான்னாரு. சரின்ட்டேன் நான். ஒரு வாரம் கழிச்சு என்னை கேட்டார், என்ன ஆஃபீஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். என்ன சார் பார்த்தேன், இன்னும் கிடைக்கல சார். நீங்கள் பார்க்கவே இல்லைங்க, ஏன்னா நான் கட்சி அவங்க பிடிக்கல, நீங்கள் பார்க்கலிங்க அப்படின்ற ஒரே வார்த்தையில். அப்படி பாக்யராஜ் சார் சொல்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு பிடிக்கலைங்க எனக்கு கட்சி ஆரம்பித்தது, நீங்கள் பார்க்கலிங்கன்னு, கிடைக்கலங்கிறீங்க, நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில். உண்மைதானா? உண்மைதான் அது. அப்புறம் டிஎம்கேல சேர போகிறாரு. என்கிட்ட கருத்து கேட்டார். நான் சொன்னேன், அன்னைக்கு சொன்னதான், அரசியலுக்கு சரிப்பட்டு வராது சார், அது ஒரு பெரிய வேறு மாதிரி ஒரு தளம், அது நமக்குன்னு சரிப்பட்டு வராது. அரசியல்வாதிகள் எங்கே வேணால் சேரலாம் வைக்கலாம், நீங்கள் எதுக்கு அங்கே போய் சேர்றீங்க, நம்ம தலைவன் சொல்லிட்டான், நீ தான் எங்கள் வாரிசு சொல்லி, அதை விட உங்களுக்கு என்ன வேணும் சார் அப்படிங்கிறேன். இல்லை அந்த அம்மாவை நம்மளை கூப்பிடல, அவங்களும் கூப்பிடல, இவங்களும் கூப்பிடல, வேறு வழி இல்லைன்னாரு. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். அதோட நான் நைட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டேன். மறுநாள் 2 மணிக்கு லைவில் வர போகிறாரு, கட்சி சன் டிவியில் சேர்ந்து சேர போகிறாரு. இப்போ நான் காலையில் வந்திருந்தேன்னா மனைவி காரில் ஏறுங்க அறிவாலயம் போகலாம் முடிப்பார். அப்போ நம்ம தவிர்க்க முடியும், முதலாளியாச்சு குருமார்களை தவிர்க்க முடியுமா, அதையே அந்த வேளாண் வேண்டாம் ஊருக்கு ஓடி போயிட்டேன். 2 மணிக்கு லைவில் வர்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாரு, மனைவி உங்கள் இயக்குனர் என்ன ஏன் அப்படி இந்த வேலை அவருக்கு அப்படி கேட்டார். இல்லை சார், நான் ஊருக்கு போயிட்டேன், தெரில சார்ன்ட்டு நான். அப்புறம் அதுக்கப்புறம் நான் 1 மாதம் நான் வேலைக்கே விட்டு போகல. என்ன அவர் பண்ணிட்டாரு, அரசியல் தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, ஏற்கனவே கட்சி ஆரம்பித்து வீணாக போனார், இப்போ அரசியலில் போய் சேர்ந்துக்காரு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 மாதமாக நான் வரவே இல்லை ஆஃபீஸ்க்கு. வேறு பத்திரிக்கை வேலைக்கும் போகல. ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது மனைவி வந்தாரா, வரல சார், மனைவி வந்தாரா டெய்லி. அப்புறம் ஒரு நாள் 1 மாதம் ஒரு தந்தி அடிக்கிறாரு.
அந்த தந்தியில் வந்து என்ன தெரியுங்கன்னா, மனைவி ப்ளீஸ் கம் அப்படின்லாம் ஒன்று போடல. இன்னொன்றுங்க, இவன் மனைவியை வர சொல்லுங்க, அந்த ஆள் கோஸ்ட்டு போயிட்டான் பாட்டு பைத்தியக்கிற மாதிரி அதை அப்படி சொல்லிட்டு வர வச்சா நான் சரிந்து போகிறேன். யார்கிட்ட ஃபோன் பண்ணிக்க சொல்லியிருக்கலாம், அவனை என்ன பண்ணியிருக்கலாம். தந்தி அடிக்கிறார் அன்றைக்கி பாருங்கள் ஒரு வேலையை. தந்தி அடிச்சுட்டு அதில் கூட தந்தியில் என்ன தெரியும் வாசங்க, மனைவி ப்ளீஸ் கம் அப்படின்லாம் இல்லை. மனைவி யுவர் ஆஃபீஸ் அட் 15A லேக் ஏரியா. டேய் இதான ஆஃபீஸ் வந்து சொல்லடா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது, அங்கே ஒரு டைரக்ட் மைண்டோட. ஆமாம், அங்கே ஒரு ஸ்க்ரீன் பிளே ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நீங்கள் இந்த அட்ரஸ் வந்துருக்கு. நான் அதுக்கப்புறம் வந்தேன், அதை பற்றி பேச்சே கிடையாது. நான் பாட்டு என் வேலையை ஆரம்பிச்சு போயிருந்தேன். இப்படி நிறைய அவர் கூட எனக்கு வந்து முரண்பாடும் வந்திருக்கு. ஆமாம், என்னென்னா அது அப்புறம் உணர்வார், மனைவி சொன்னதெல்லாம் சரியாக தான் இருந்ததுங்கிற மாதிரி தான் உணர்ந்தனால நான் இன்ன வரைக்கும் என்னை வந்து யாரோ சொன்னாங்க புத்தகம் எழுதுகிறேன். இதெல்லாம் எவ்வளவோ கருத்து 2 பேரும் பரிபாலிக்கவும் இறுதியில் வந்து மனைவி சொன்ன சரியாக இருக்குது, நாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமே. அந்த ஒரு சாதாரண ஒரு 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 வேலைக்காரன் பேச்சை அந்த நிலைமை பரிசீலனை பண்ணி அதை ஒத்துக்கிட்டாரு. யாரோ சொன்னாங்கன்னு புத்தகம் எழுதினேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன எழுதுறீங்க பா, முடி வைக்க முடியல மனைவி. அவருக்கு பழக்கம் இருக்குதுங்க, பிடிச்ச பக்கத்தை மடித்து வைப்பார். மனைவி ஒரு பக்கத்தை மடித்து வச்ச மனைவி புத்தகமெல்லாம் மடித்து வச்சுட்டேன்னாரு. பாராட்டி அள வச்சுட்டாரு. முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தான். ஒரு காலைல வந்தேன், வர சொன்னார், போனேன். அவர் லெட்ரு பேரில் ஒரு கடிதம் கொடுத்தாரு. பார்க்குறேன், அலை வந்துடுச்சு. என்ன சார் எழுதிங்க, என்ன சார், நான் அவ்வளோ என்ன சார், அதெல்லாம் அவர் என்ன திரும்பி இருந்தார், அதை படிக்கணும், கேளுங்க நீங்கள். அன்பு மனைவிக்கு வணக்கம். எப்போதும் பாக்கியாவில் யாரோ சொன்னாங்க என்ற தலைப்பில் நீங்கள் சின்னதாய் வாழ்வியல் சிந்தனைகள் எழுதி அதை பாராட்டியதே ஞாபகம். ஆனால் அதை இப்போது முழு புத்தகமாக படித்த பொழுது என்னிடம் நீங்கள் பயின்றதை விட உங்களிடம் நான் பயில வேண்டியது எவ்வளவு உள்ளது என்பதை புரிந்து அதீத மரியாதையுடன் உங்களை பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்கள், இந்த வரிகளை கேட்டதுக்கப்புறம் ஒரு மனிதன் என்னங்க நான் வாழ்க்கை இதை விட என்னங்க ஆஸ்கர் அவார்டு பெரிய அவார்டுங்கிறாங்க. உன்கிட்ட கற்றுக்கு நிறையா இருக்குங்க. தெய்வம் சொல்லுது, லெஜெண்டு, வடதிசை தென் திசையெல்லாம் போற்றப்பட்ட ஒரு மகத்தான எழுத்தாளர் இல்லையா அவர். எழுதிட்டு அப்புறம் கடைசி எழுதுகிறாரு, சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்க தவறிவிட்டது. இல்லையேல் நீங்களும் சினிமாவில் உயரப்பறக்கும் ஒரு கொடியை ஏற்றியிருப்பீர்கள். இன்னும் கூட காலம் ஒரு நல்ல வாய்ப்பளிக்கும். என் நம்பி நெஞ்சார வாழ்த்துகிறேன். அந்த நம்பிக்கையோட இன்னும் பயணிக்கிறேங்க. அந்த என் தலைவன் வாழ்த்து பழிக்குங்கிற நம்பிக்கை இன்னமும் இருக்குதுங்க எனக்கு. கண்டிப்பாக அது நடக்கும். இப்போ உங்களுக்கு பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் பத்திரிகையோட வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது? கொரோனா டைமில் எல்லா புத்தகமும் டவுன் ஆகி போச்சு. அதோட நிறுத்திட்டாங்க. அதோட கொரோனாவோட. ஆமாம். இப்போ நீங்கள் எழுதின புத்தகங்களில் திரு பாக்யராஜ் அவர்கள் பாராட்டி பேசின புத்தகம் என்னவா இருக்கும்? பொதுவாக எல்லா புத்தகத்தையும் கொண்டாடினார். மேடையில் வந்து அப்படிலாம் சொல்லி அணிந்துரையை பார்த்தீங்கன்னா அது ஒரு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதில் வந்தாங்க ஜெயிச்சாங்க ஒரு புத்தகங்க. அது வந்து அவர் ரொம்ப பிடிச்சி போன புத்தகம். அப்போ சொல்லுவார், இதை படிச்சுட்டு டிஸ்கஷனில் கூட யாராவது அசிஸ்டன்ட் ஆகிட்டு ஒரு சீன் சொல்லும்போது அது பிடிக்கலன்னா கற்பனையாக சீன் சொல்லாதையா, நீ பார்த்ததை, நடந்ததை, பக்கத்து வீட்டில் ரோட்டில் இதை தான் நீ சீனாக சொல்ல முடியும், கற்பனையாக சொல்லாத. மனைவி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, வந்தாங்க ஜெயிச்சாங்க, அதை படிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு பாக்யராஜ் அவர்களை நீங்கள் கடைசியாக சந்தித்த? என் தந்தை இறக்கும்போது நான் என்ன துயரமோ அந்த துயரம் தான் இன்ன வரைக்கும் நிற்குது. நான் இப்போ ஒன்று பேசுகிறேன், மனசை வலிவுபடுத்திக்கிட்டேன். அன்றைக்கி வந்து சாயங்காலம் கோவாவுக்கு போகிறாங்க. குஷ்பு அவங்க வீட்டு திருமணத்துக்கு போகணும். அப்போ வந்து தொடர் இருந்தார், படித்தா பிடிச்சிடலாம். அதை வந்து என்கிட்ட ஸ்கிரிப்டை கொடுத்து, மனைவி இந்த மாதிரி அவங்க வெளியிடன்னு சொல்கிறாங்க, அது சரி வராது, உங்கள் புத்தகத்தை வெளியிடறாங்களே கற்பக முத்தாலயம், அவங்க கேட்டு பாருங்கள் அப்படின்னாரு. நானும் போய் கேட்டு பார்த்தேன். அவர் சரின்ட்டார். அப்புறம் கற்பக முத்தாலயம் நல்லதையும் சாரை கூட்டிகிட்டே கூட வந்து அந்த டேர்ம்ஸு பேசிகிட்டு இருக்கிறோம், எப்படி வெளியிடலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் வரப்போகுது. அது சம்மந்தமாக நிறைய வேலைகள் வந்துகிட்டே இருக்குது. ஃபோனு அது இதுன்னு வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு பரபரப்பாக இருக்கார். எங்கள்கிட்ட சரியாக பேச முடியல, அதையும் ஒழுங்காக வேலை பார்க்க முடியல. அந்த ஒரு மணி நேரம் வந்து அவரால் சமாளிக்க முடியல. ஏன்னா எலெக்ஷனை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடியட்டும், புத்தக வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கவிஞர் வைரம் சட்டை கொடுத்துருங்க. நான் காலையிட்ட நிறையா ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதனால் வந்து ரொம்ப அவர் எதுனா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன்.
கொடுத்துட்டு அவரும் அரை மணி நேரம் பேசினார். அப்புறம் வந்து நான் கொடுத்துட்டேன் சார், சரின்னு சொல்லிட்டாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காப்பி எடுத்து வச்சிங்கன்னாரு. இதுதான் அன்றைக்கி கடைசியாக நான் சந்தித்தது, பேசுனதுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்தவொன்னே பார்க்குறேன், நான் அந்த வேலை முடியாமல் எதுக்கு சாரை பார்த்துக்கிட்டேன்னா அன்றைக்கி மறுநாள் வரல. அவர் வந்த அன்னைக்கு நான் வரல. என்ன காரணம்னா, வைரம் சார் அணிந்திர கொடுத்தவொடனே அப்புறம் பதிப்பதுக்காரை கூட்டி விடலாம் அப்படிங்கிறதுல வந்து அன்றைக்கி மறுநாள் வரல ஆஃபீஸ்க்கு நான். அப்புறம் தான் வந்து காலையில் செய்தி கேள்விப்படுறேன். நான் நினச்சேன் இது நிறைய யூடியூப்பில் தப்பு தப்பாக போடுறாங்க இல்லையா, அது மாதிரி தான் நினச்சேன் ஆரம்பத்தில். நான் முதல்ல திருமணம் நம்ம மீனாட்சி சுந்தரம்னு கேட்டேன். அப்படி அதெல்லாம் நல்லா தாங்க இருக்காருங்க, இல்லை சும்மா இந்த மாதிரி அடிக்கடி போட்டுருக்கானுங்க அப்படின்னு. இல்லை மனைவி கன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து நான் பேண்ட் போட்டு ஷூ போட்டு வெளியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஓட்டமாக ஓடி ஷூவை கழட்டி போட்டு நேராக பார்க்குறேன். அன்றைக்கி அந்த முகத்தை பார்க்குறேன், இது வரைக்கும் அந்த அழகான முகத்தை நான் பார்க்கலையே. அப்படி தகத்துன்னு சொல்லுவாங்க, இந்த கல்யாண கலை மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள், சவக்கலை அப்படிங்கிற கல்யாண கலை அந்த முகத்தில் தெரிஞ்சது. எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், அப்படியே அதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும். அவரை பாக்யராஜ் அவர்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பங்கள் பற்றி அவர் தெரிஞ்சுக்குவாரா? அவர் என்னுடைய எல்லா குடும்ப விழாக்கள்லையும் என் மகனுடைய இறப்புக்கும் போது கூடவே ஃபுல்லாக இருந்தார். இன்னொரு மகன் மகனுடைய திருமணத்துக்கு வந்தார். அவர் வீட்டில் ஒரு பூஜை பண்ணோம், அது வந்து உட்காந்து கண்ணாடி உடஞ்சி போச்சு, அந்த உட்காந்தார். அந்தளவுக்கு. அதாவது ரெண்டாவது எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு, கோழி குழம்பு வைப்பாங்க. அது ரொம்ப ஒரு வாட்டி கொடுத்தா பிடிச்சி போச்சு. அப்புறம் உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா நல்லா இருந்துச்சுமா, 2 வேளை சாப்பிட்டேன், 3 வேளை சாப்பிட்டேன், சோனு எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க அப்படிம்பாங்க. இப்போ வாரம் கொடுக்க ஆரம்பித்தேன். வரலன்னு லேட்டானால் கூட கேட்க ஆரம்பிப்பாங்க. அன்றைக்கி நான் அவருடைய திட்டத்துக்கு போயிருந்தேன். மருமகள் கீக்கி என்ற வந்து பக்கத்தில் ஒரு அம்மாட்ட சொன்னாங்க, இவர் வீட்டிலேருந்து குழம்பு கொடுத்து விடுவாங்க, எங்கள் மாமா வந்து ஃபோன் பண்ணி மனைவி வீட்டிலேருந்து குழம்பு வந்துருச்சு, சாப்பிட்டியான்னு கேட்டே இருப்பாங்க அப்படின்னு அன்றைக்கி அந்த பொண்ணு அழுதாங்க. அது ஒன்று. அந்த அளவுக்கு அவர் வந்து ஆமாம் நேசித்து. எனக்கு என்ன, அவர் வந்து உலக நாடுகளில் போயிருக்காரு. அவர் உணவு முறை, அவருடைய உணவு முறையில் எப்படி உங்களுக்கு தெரியுமா? என்வி நிறையா சாப்பிடுவார், ரொம்ப சுவையாக தான் சாப்பிடுவார். என்னென்னா நம்ம ஒரு நாள் அந்த குழம்பு டேஸ்ட் கண்டுபிடிச்சதுனால அது வேணுங்கிற மாதிரினா நான் ரொம்ப தொடர்ந்து ரொம்ப வருஷமாக அதை கொடுத்துட்டே இருந்தேன். அதை அடிக்கடி பாராட்டுவார் எங்கள் வீட்டில். இம்மா இன்றைக்கி என் பசங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுமா அப்படின்ட்டு ஒரு வாட்டி சொன்னால் பார்த்தாதா அப்படியே சொல்லுவாங்க. எங்கள் பொண்ணு வாணிஸ்ரீ, அது என்னுடைய கவிதையை வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணி என்னை பிறந்த நாளுக்கு காமிச்சாங்க. அதனால் சரி நமக்கு தெரியாமல் பண்ணிக்க சொல்லிட்டு அதை எங்கள் சார்கிட்ட கூட்டி கொண்டு போய் இந்த மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தாரு. அது என்னன்னா, இந்த கவிதை ரொம்ப ஃபேமஸான கவிதை தான். நாங்களும் பண்டிகைக்கு துணி தைக்க சென்றோம், ஆனால் தையல்காரன் எங்கள் துணிகளை தைக்க மறுத்து விட்டான். காரணம், பண்டிகை காலங்களில் பழைய துணிகளை தைக்க மாட்டானாம். இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக உங்கள் பொண்ணு எடுத்துருச்சு. இது ஏற்கனவே தாயில் வந்து வளம்புரிஜான் சார் வந்து ஊரெல்லாம் அந்த கவிதையை சொல்லிட்டு இருப்பார். ஆசிரியர் தொகுதியில் இந்த கவிதையை பாராட்டியிருப்பார். இது ரொம்ப எல்லார் நெஞ்சையும் தொட்ட கவிதை இது. அதை எடுத்தவொன்னே அவருக்கு என்னுடைய போட்டு பார்த்தாரு. என்ன அவர் சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு எப்படி எடுத்தங்கிறத விட நல்லா எடுத்திருக்காங்க, அது வேறு. ஆனால் ஒரு தந்தையுடைய படைப்பை எடுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால் வந்து ஒரு பரிசு கொடுத்து பாராட்டினாங்க. இப்போ கடைசியாக வந்து என் பையன் வந்து மதன் மோகன் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவர் ஒரு டீம் வச்சுக்கிட்டு நிறைய விளம்பர படங்கள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ சாரை வச்சு ஒரு விருது வழங்கும் விழா பண்ணலான்னு சொல்லி ஆகஸ்ட் மாதம் பிளான் பண்ணார். மதன் வந்து சார்கிட்ட பேசினார், சரின்னு சொன்னார். இப்போ என்னன்னாங்க, எல்லாருக்கும் நான் அழைச்சி போயிருக்கிறேன். என் விழாவை கடைசி வர முடியல, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குதுங்க. அவர் வந்திருந்தால் எங்கள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே இறைவன் இந்த மாதிரி சோதிச்சு தான். இனி அவருடைய நினைவை போற்றுற மாதிரி என்ன பண்ணலாம்னு ஏதாவது இப்போ இருக்கா? அந்த புத்தகம் நின்று போச்சு இல்லையா, இந்த கற்பக புத்தகாலயத்துலேருந்து பண்ண அந்த படித்தா பிடிச்சிடலாம், ஆமாம், அது கிராண்டாக பண்ணலாம், பிரமாதம் பண்ணலான்னு சொன்னார் இல்லையா. அதை வந்து எடுத்து பண்ணி அதை புத்தகமாக கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறது என்னோடய ஆசை. அதுக்கு அந்த குடும்பத்தில் எல்லாம் பேசி, மேடத்திட்ட பேசணும், சோனுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு இந்த புத்தகத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய விழா எடுத்து அவருக்கு ஒரு சமர்ப்பணங்கிற மாதிரி எனக்கு பண்ண ஆசை இருக்குது. என் புத்தகத்தைலாம் அவர் கொண்டாடினார். அவருடைய தொடர் இல்லையா, அவருடைய மிகப்பெரிய தொடர், அழகான தொடர் அது. அதனால் வந்து இதை வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பமாகவும் இதை கொண்டு வரதுக்கு நான் வேண்டிய அத்தனை ஏற்பாடு பண்ண ஆசைப்படுறேன். நம்ம மேடத்திட்ட பேசணும், சோனுக்கிட்டெல்லாம் பேசி
அதை கொண்டு வரணும் ஆசை. விரைவில் அது நடக்க நல்லபடியாக நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும். பாக்யராஜோட ஆன்மா மேலேருந்து உங்களை வாழ்த்தும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்புவோம். நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி.